ஹோட்டலில் கூட இந்த டேஸ்ட் வராதுங்க. வீட்டில் சமைச்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்ட்டு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் பாராட்டுவாங்க. ஒரு சூப்பரான நல்ல க்ரீமியாக இருக்கிற மாதிரி மஷ்ரூம் கிரேவி மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். வாங்க எப்படி செய்யணும் பார்த்துருமா. அரை கப்பு தயிரை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாத்திரம் வச்சுட்டு கொஞ்சமாக மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் மட்டும் கடலை மாவு, 1/4 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கலந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டே கலந்து வச்சுருக்கிற தயிரோடு சேர்த்துருங்க. இப்போ இதில் வந்துட்டு 1/4 ஸ்பூன் மட்டும் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் மட்டும் மல்லித்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊறட்டும். கரெக்டாக இருக்கும். அப்படின்னா தான் நல்லா ஊறி நல்லா ஜூஸியாக இருக்கும். இப்போ பாத்திரம் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஜீரகம், வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிட்டு அதோட ஒரே ஒரு தக்காளி, கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா அரைச்சி அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக மட்டும் மிளகாத்தூளும், அரை ஸ்பூன் மட்டும் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டே ஊற வச்சுருக்கோம்ல மஷ்ரூமு அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அடுப்பு சிம்மிலே வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு சூப்பரான நல்ல க்ரீமியாக இருக்கிற மாதிரி மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. ஃபுல் வீடியோ லிங்க் வந்துட்டு சேனல் நேம்க்கு கீழே கொடுத்துருக்கேன். மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். எவ்வளோ நேரம் கொதிக்க வைக்கணும், என்ன மசாலா தூள் எல்லாமே கரெக்டான அளவோடு சொல்லியிருக்கேன். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இது எல்லா சாப்பாட்டுக்குமே சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.